You know how I feel. It's a new dawn. It's a new day. It's a new life for me. And I'm feeling good. I'm feeling good. And I'm feeling good. Dragonfly out in the sun. You know what I mean, don't you know? Butterflies all having fun. You know what I mean. And this old world is a new world and a bold world for me. ஏஐ வந்து அப்போ வணிகர்கள் ட்ரேடர்ஸ் பயன்படுத்திக்கணும்ன்றீங்க. எனக்கு வேணும், எனக்கு வேணும், விரைவில் வேண்டும். நாங்கள் பாழாறதுக்குள்ளே வேணும். என்னுடைய வணிகத்தை தான் அவன் அபகரிக்க வந்திருக்கான். என்னுடைய வணிகத்தை அவன் அபகரிக்க வேண்டும் என்றால் என்கிட்ட வேலை செய்கிறவனை எடுத்துக்கிட்டா தான் அவனால் சுலபமாக அபகரிக்க முடியும். எல்லா கடையிலையும் வந்துட்டாங்க சார். அண்ணாச்சி கடையில் கூட வந்திருக்காங்க சார். தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 1.5 கோடி நார்த்து ஈஸ்ட் குறைஞ்சபட்சம் மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் ஒண்டி இருப்பாங்க சார். 1.5 கோடி இருப்பாங்க. நம்மளுடைய ஃபிகர்ஸ் எல்லாம் தப்பு. இங்கே மட்டும் பான் பராக் வாயன் பீடா வாயன்னு சொல்லி மட்டும் அவங்கள துரத்தினீங்க, நம்ம பொருளாதாரம் அழியிறது மட்டும் இல்லை, திரும்ப மீட்க கூட முடியாது. நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு மாதாந்திர பொருளாதாரம் குறைஞ்சபட்சம் 25% அடிவாங்க. ஓகே, அவன் இல்லை செத்தோம். நாங்கள் போராட்டம் பண்ணுறதுனால அடிக்கடி கோர்ட்டில் என் பேரில் கேஸ் போட்டுருவாங்க, இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாங்க. வந்து அதெல்லாம் போய் நான் சந்திச்சுக்கிட்டு தான் இருப்பேன். வந்து ஏன்னா அதுக்கெல்லாம் மனநிலை தயாரானதுனால இந்த சமுதாயத்துக்கு விடிவல் வரணும் அப்படின்னு நான் வந்து 35 வருடங்கள் முன்னாடி முடிவெடுத்ததுனால நான் ஒரு தீவிரவாதி தான், போராட்ட குணம் உள்ள ஒரு தீவிரவாதி. அதனால் நியாய தர்மங்கள் என் மனசில் நியாயம் தோணுன்னா நான் எந்த அளவுக்கும் போராடுறதுக்கு முடிஞ்ச வரைக்கும் தயங்க மாட்டேன். அதனால என் பேரில் கேஸ் எல்லாம் வரும், கோர்ட் கேஸ் எல்லாம் வந்து. அந்த மாதிரி ஒரு கோர்ட் கேஸ் வந்து ஜட்ஜு வந்து இதெல்லாம் விடுங்க, நீங்கள் ஏன் இந்த மாதிரி போராட்டம் பண்ணுறீங்க, அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கேட்குறாரு. அதெல்லாம் கோர்ட்டில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, வக்கீல் இருக்காங்க, எல்லாம் இருக்காங்க. அவருக்கு விந்தையாக இருந்தது. எதுக்கு பிரமாதம் இல்லை, அந்த கம்பெனி பேரோ இதோ நான் சொல்ல விரும்பலை. அவருக்கு விந்தையாக இருந்தது. இவ்வளோ புகழ்பெற்ற நிறுவனம், இதில் என்னையா பெரிய பிரச்சனை, நீ என்னையா வேலை செய்கிற, பொருளை வாங்குற விற்கிற, இவ்வளோதான் நம்ம வேலை, இதில் என்ன இவ்வளோ போராட்டமும் மல்லு கட்டுறதும் பண்ணிக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஆனால் கேட்குறாரு. நீ சொல்லுப்பா அப்படின்ட்டார் அவர். நீங்கள் எனக்கு அவகாசம் கொடுத்தா சொல்கிறேன்னு, ஏன்னா எனக்கு தெரியும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு எனக்கு 20 நிமிஷம் பிடிச்சதுன்னா அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும். உங்களை மாதிரி அவர் விட மாட்டார்ல, அவர் குறுக்கேள்வி கேட்பார். அதனால் பொறுமையாக கொடுத்தீங்கன்னா நான் நல்லா டைம் கொடுக்குறேன் பேசுங்கன்னாரு. அவருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன், எல்லாத்தையும் கேட்டார் குறுக்கு கேள்வி கேட்டார். ஆமாம் எல்லாத்தையும் கேட்டார், குறுக்கு கேள்வியும் கேட்டார். அந்த நீங்கள் சொல்கிறதுல நியாயம் இருக்குது, ஆனால் சட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக ஜட்ஜ்மெண்ட் எழுதுறதுக்கு சரத்துகள் இல்லை, ஆர்டிகல்ஸ் வழி இல்லை. அதனால் மிஞ்சி போனால் என்னால் என்ன செய்ய முடியும்னா என் மகனை உங்கள் தொழிலில் ஈடுபடாமல் பார்த்து கொள்ள முடியும்னு. ஓகே, சுவையாக இருக்கா? உண்மை கதை, சுவையான கதை. இதுதான் நிலைமை. இதை புரிய வைக்கிறதுக்குள்ள இது யாருக்கு புரியும்னா கடைக்காரருக்கு புரியும். யார்? பெட்டி கடைக்காரர் இல்லை, ஒரு ரொம்ப நாள் டிஸ்ட்ரிபியூட்டர்கள் அனைவருக்கும் இந்தியா முழுக்க இந்த வழி உண்டு.
ஓகே. அவங்களுக்கு புரியும். அனைத்து நிறுவன பிரதிநிதிகளுக்கும், ஏரியா மேனேஜருக்கும், ம். நிறுவனம் மொத்தத்துக்கும் புரியும் ம். இது. ஏனால் இந்த சட்டம் இப்படி இருக்கிறதுனால அவங்க கொடுக்கவே விரும்பல ஒப்பந்தத்தை. அப்படி கொடுத்தா ஒருதலைப்பட்ச ஒப்பந்தமாக தான் கொடுக்குறாங்க. அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இல்ல. ஆமாம், நீ ஒருவேளை ஒப்பந்தத்தை பார்த்து கேள்வி கேட்டேன்னு நீ பின்னாடி எவ்வளோ கேள்வி கேட்பேன்னு தெரியும். ம். கொடுங்க அப்படின்ட்டு கம்பெனிக்கு அனுப்பிச்சிட்டு திரும்ப அந்த ஒப்பந்தம் உனக்கு திரும்பி வந்துடும். வேறு காரணங்களால் இதை ஏற்றுக்க முடியலன்னு அனுப்பிச்சிடுவாங்க. அதனால் இந்த சூழலுக்கு பயந்து பயந்து கோடிக்கணக்கில் பல விநியோகஸ்தர்கள் நஷ்டமடைந்து விட்டார்கள். சில உயிர்கள் கூட போயிருக்கு. அதுதான் என்னை இவ்வளோ பாதிச்சிருக்கு. ஏன்னா இதை நீங்கள் சொல்லும்போது இந்த பிரச்சனையுடைய தீவிரத்தன்மை நமக்கு புரிகிறது. அட் த சேம் டைம் இது வந்து ஒரு நெடுங்கால பிரச்சனையாக இருந்திருக்குது. இது அடுத்த கட்ட தலைமுறைக்கு இது கடத்தப்படுகிறது இல்லையா? அவங்களும் இதை வந்து ஃபேஸ் பண்ணுறாங்க. ஒரு காலத்தில் இது பிரச்சனையே இல்லை சார். ம். ஒரு காலத்தில் இதில் பிரச்சனையே இல்லை. ஏன்னா அன்றைக்கி வணிகத்துக்கு முதலீடு போட்டு வரதுக்கு ஆள் இல்லை. வணிகம் செய்யணுன்னாலே முதலீடு இருக்கிறவனால தான் செய்ய முடியும். ஒரு நல்ல செட்டியார், துட்டு இருந்த செட்டியார், இப்படி தான் வணிகம் செஞ்சாங்க. ஸோ பணம் உள்ளவனுக்கு தான் வணிகம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம பேங்க்கில் இப்போல்லாம் தான் லோன் கொடு லோன் கொடுக்க அலையிறான். நான் என்னுடைய பிரைம் ஏஜில் வணிகத்தில் நுழைஞ்ச போதெல்லாம் லோனே வாங்க முடியாது. பேங்க்கில் லோன் வாங்க எவ்வளோ கஷ்டம். லோனே வாங்க முடியாது சார். நான் போய் பேங்க் மேனேஜர்கிட்ட, நான் சொல்கிறதெல்லாம் அரசாங்க பேங்க்கை, அங்கே போய் நின்று, சார் நான் இந்த கம்பெனியுடைய ஏஜென்சி எடுத்திருக்கேன், நான் சூப்பர் டாப் அப்படின்னு. எனக்கு டர்ன் ஓவர் பார்த்தீங்கன்னா டெய்லி 5 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் இருக்கும். 5 லட்ச ரூபா டிரான்சாக்ஷன் ஒரு நாளைக்குன்னா மாதம் எவ்வளோ டர்ன் ஓவர் பாருங்கள். மாதம் 1.5 கோடி டர்ன் ஓவர் இருக்கும். நான் போட்டிருக்கிற முதலீடே 1.5 கோடி இருக்கும். ஏன்னா எந்த நிறுவனம் செய்யணுன்னாலும் குறைஞ்சபட்சம் 75 லட்சமாவது, 1.5 கோடி வந்தால் 75 லட்சமாவது வேணும். மார்க்கெட்லேயும் கடன் கொடுக்கணும், கையிலையும் ஸ்டாக் வச்சுருக்கணும் உங்களுக்கு. இப்போ இதுதான் பிஸ்னஸ். அவங்கள எனக்கு சார் செக்கு இதான் சொன்னேன்ல, கடைசி நிமிஷத்தில் அவன் கழுத்திருப்பான்னு சொல்லி 3 லட்சம் கொடு, 10 லட்சம் கொடு, அந்த டர்ன் ஓவருக்கு ஏற்ற மாதிரி அவன் நம்ம கழுத்தில் வைப்பான் கத்தியை. அப்போது என்ன பண்ணுவீங்க? இன்னும் சேர் கடியிலேயே தொட்டு இருக்குது, எடுத்து இருந்தா 5 லட்சமா 10 லட்சமா அவுத்துட்டு போகணும்னு சொல்லி அதெல்லாம் யாராலையுமே செய்ய முடியாது. சரி, நம்ம டீல் பண்ணுற பேங்க்கில் போய் கேட்போன்னு போனீங்கன்னா எல்லாம் கரெக்ட், சூப்பர் கிளையண்ட்டு தான் நீங்கள். அது உங்களால் தான் எங்கள் பேங்க்கில் ஃபோன் வேறு பண்ணுவாங்க. சார் பேங்க்கில் கஸ்டமர் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் 1.5 லட்சம் ரூபாய் கட்டுவீங்களே, கொஞ்சம் சீக்கிரம் கட்டுக்கன்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நம்ம ஆளுக்கு பேங்க்லேயே நம்மளை துட்டு கேட்குறான், நீ சந்தோஷப்படுவான். அங்கே போய் லோன் கேட்டான்னா அவர் சொல்லுவார், இல்லை கரெக்ட் சார், ஆனால் உங்களுக்கு ப்ரையாரிட்டி செக்டாரில் வரல சார். என்ன இதில் வரல? ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்கில் வரல. நீங்கள் நஷ்டப்பட்டு ஒரு ஃபேக்ட்ரி ஆரம்பிச்சிங்கன்னா அது கொடுக்கறதுக்கு எனக்கு உரிமை இருக்குது, ஃபேக்ட்ரிக்கு கொடுப்பேன். ஆனால் இன்றைய இதில் ட்ரேடிங்க்கு கொடுக்க முடியும். இன்றைக்கி எப்படி சார் இருக்குது? இன்றைக்கி மாறி போச்சு. ஏகப்பட்ட பணம் இருக்குது. இன்னைக்கு நிலைமை வணிகர்களுக்கு எப்படி இருக்குன்னா, கொலாட்ரல் செக்யூரிட்டி கொடுத்தா கூட கொடுக்க மாட்டேன்னு சொன்ன காலகட்டங்கள்லேருந்து, சரி சார் பரவாயில்ல, ட்ரேடிங் செக்டாரில் இல்லை, நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு சொத்து கொடுங்க, இல்லை 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ணுன்னா நான் ஒரு 25 லட்சம் உங்களுக்கு லோன் தரேன்னு சொல்லி இந்த நிலைமை, மோசமான நிலைமை. இன்றைக்கி ஒழுங்காக வணிகம் செஞ்சேன்னா, அதாவது ஒழுங்காக வணிகம் செஞ்சேன்னா என்ன அர்த்தம்னா, ஃபைனான்ஷியல் டிசிப்ளினை நீ கடைப்பிடித்தால், டெய்லி பேங்க்கில் ரெமிட் பண்ணுறது, செக்கை பவுன்ஸ் பண்ணாதது, கம்பெனிகளுக்கு கரெக்டாக டீலிங் பண்ணி உன் டர்ன் ஓவரில் ஒழுங்கான வளர்ச்சிகள் இருந்தால், வித்தவுட் எனி கொலாட்ரல் செக்யூரிட்டி 1 கோடி வரைக்கும் அரசாங்கம் லோன் கொடுக்குது. எங்கள் ப்ரைம் பீரியடில் அதெல்லாம் கிடையாது. இப்போ வாய்ப்புகள் நிறைய வந்திருக்குது இன்னைக்கு. ஆனால் இன்றைக்கும் கான்ட்ராக்ட் கிடையாது. எஸ், அந்த ஒப்பந்தங்கள் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக தான் சார் இருக்குது. இன்றைக்கி நம்ம அந்த ஒப்பந்தம் கொடுத்து பேசியிருக்கிற மாதிரியே இன்னொரு டெவலப்மெண்ட் ஒன்று இருக்குது சொசைட்டியாக, சமூக ரீதியாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு ரெவல்யூஷனை கிரியேட் பண்ணியிருக்கனே கூட சொல்லலாம். நிறைய மென்பொருள் நிறுவனங்களாக இருக்கட்டும், பல துறைகள்லையும் அதனால் என்னெல்லாம் தாக்கத்தை ஏற்படுத்த முடியுமோ ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது. குறிப்பாக ஒரு காலகட்டத்தில் சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் வந்துருச்சுங்க, அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு எல்லாரும் வாழ்க்கைன்னாங்க. ஆனால் ஒரு துறையில் ஒரு மாதிரியான மாற்றங்கள் உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இன்றைக்கி ஏஐ ட்ரேடர்ஸ் மத்தியில், வணிகர்கள் மத்தியில் எது போன்ற தாக்கத்தை, இம்பேக்ட் ஏற்படுத்துது? நெகட்டிவாகவும் சரி, பாசிட்டிவாகவும் சரி இருக்குதா? அந்த மாதிரி சரி, எந்த ஒரு முன்னேற்ற புரட்சி ஆரம்ப கட்டத்தில் ஏற்பு கம்மியாக இருக்கும். கம்ப்யூட்டர் யோசிச்சு பாருங்கள். கம்ப்யூட்டர் வந்த காலங்களில் கம்யூனிஸ்ட் தான் பெரிய ஸ்ட்ரைக் பண்ணாங்க வேர்ல்டு முழுக்க.
கம்ப்யூட்டரே வந்தால் வேலை வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே வேலை வாய்ப்புக்கு தொய்ப்பாக இருக்குது, இருக்கிறவங்க வேலை போய்டும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சி ஆஃபீஸில் கம்ப்யூட்டர் இல்லாமல் வேலை பார்க்க முடியாது. நல்லா கம்பேர் பண்ணீங்க. எது கம்பேர், நீங்கள் வேறு கம்யூனிஸ்ட் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கீங்களே. இப்போது அதனால் இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது வந்திருக்கு. இது இந்த உலகத்துடைய 99% மக்கள் தொகைக்கு என்ன மாற்றங்கள் வரப்போகுதுன்னு இன்னும் தெரியாத அளவில் அது வளர்ந்துருச்சு. எந்திரன் சினிமா எடுத்தார் பாருங்க, சங்கர் எடுத்தார் தமிழில். அவர் அன்னைக்கு கற்பனை பண்ணி சொன்ன பல விஷயங்களை இன்னைக்கு உண்மையாயிட்டுருக்கு. உண்மையிலேயே தீர்க்கதரிசி டைரக்டரில் அவரை கண்டிப்பாக சேர்த்துக்கணும். வந்து கற்பனை பண்ணி சொன்னார். அந்த அளவில் எந்த அளவில் வந்திருக்கு இன்றைக்கினாக்க, மாத்திரை நீங்கள் கடையில் போய் உங்களுக்கு ஒரு ஜுரம் வந்ததுன்னா மாத்திரை என்ன வாங்குவீங்க? டாக்டர் எழுதி தருவார், 650 mg அப்படின்னு வாங்குவேன். இந்த 650 mg உங்களுக்கு 10 மணி உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இல்லை அதிகமான உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. 650 mg தான் வருது. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை 3 வேளை போடணுமா? புரிஞ்சிடுச்சு அது இந்த கான்செப்ட் வரைக்கும் உங்களுக்கு. 500 மில்லிகிராம் 650 மில்லிகிராம் இது மாதிரி ஏற்கனவே ஃபிக்ஸட் டோசேஜ் வந்து. இப்போது என்ன வந்தால் உங்களுக்கு மெஷின் அந்த பேசிக் கெமிக்கல்ஸ் எல்லாம் இருக்கும். டாக்டரும் உங்களுடைய உடம்புக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லும் எத்தனை மில்லிகிராம் சாப்பிட்டால் உங்களுக்கு தேவை குணமாகும், எத்தனை கிராம் சாப்பிட்டா அதிகமும் இல்லை கம்மியும் இல்லை. இப்போ தோராயமாக நடக்குது. உண்மை. 20 கிலோ வெயிட்டுக்கு இத்தனை கிராம் சாப்பிட்லாம் அப்படிங்கிற பேசிஸில் நடக்குது. ஒன்று வெயிட் பார்த்து கொடுப்பாங்க, இல்லை இதில் கொடுத்துருவாங்க வந்து. ஆனால் அந்த மாத்திரை வந்து உங்களுக்கு இப்போ வரப்போகிறது ஃப்யூச்சர் வந்து உங்களுக்கு தேவையான டிசைனர் மாத்திரை, டிசைனர் பேபிஸு உருவாகுது. டிசைனர் பேபின்னா நீங்கள் உங்களுக்கு பிறக்க போகிற குழந்தை எந்த மாதிரி இருக்கணும்? அவரை மாதிரி அறிவு இருக்கணும், ஐஸ்வர்யா மாதிரி அழகு இருக்கணும், இவரை மாதிரி ஓட்ட சக்தி மாதிரி ஓடணும். இந்த மாதிரி என்னெல்லாம் நீங்கள் கேட்குறீங்களோ அந்த மாதிரி டிசைன் பண்ணி கர்ப்பப்பையில் உருவாக்கி குழந்தைய வெளியே கொண்டு வர அளவுக்கு ஐன்ஸ்டீன் அளவுக்கு மூளை வேணும்னா தயார் பண்ணி கொடுக்குற முன்னேற்றம் வந்துருச்சு. ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே வந்து ஆயில் அதிகமாக இருக்குது. ஆனால் ஜப்பான்லலாம் விலைவாசி தாறுமாறாக இருக்கிறதுனால சராசரியாக குடும்பம் நடத்துறதுலாம் அவ்வளோ ஈஸி இல்லை. வந்து பல பேர் கல்யாணம் பண்ணிக்கல, குடும்பம் நடத்துகிறாங்க, தனி வாழ்க்கையை நடத்துகிறாங்க. இவங்களுக்கெல்லாம் வந்து முதுமை பெரிய பாரமாக இருக்குது உங்களுக்கு. ஏன்னா பார்த்துக்க ஆள் இல்லை. இப்போ அந்த ஜப்பானில் இதுக்கு தீர்வு காணணும்னு ஒன்று என்ன பண்ணியிருக்காங்கன்னா சயின்டிஸ்ட்டு ரோபோ மெஷின் லேர்னிங்கிற ஒரு வார்த்தை இப்போ அடிக்கடி சொல்கிறாங்க பாருங்கள். மெஷின் லேர்னிங்னா ஒரு ஸ்கூலில் குழந்தைக்கு நீ என்ன கற்றுக் கொடுக்குறோ அது மாதிரி குறிப்பிட்ட வேலையை செய்யறதுக்கு அந்த மிஷினுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போது நான் இருக்கேன், எனக்கு முதுமை வந்துடுச்சு, படுக்கையாக இருக்கேன், கூட ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாராலையும் வர முடியாது, செய்ய முடியாது அப்படின்னா மிஷினை கொண்டு வந்து உனக்கு தேவையானதெல்லாம் ட்ரெயின் பண்ணுவாங்க. அதனால் நீ என்னை தூக்கிட்டு பாத்ரூமுக்கு போனால் அந்த ரோபோ எழுந்து தூக்கிட்டு பாத்ரூம் போகும். எனக்கு சாப்பாடு ஊட்டி விடு அப்படின்னு சொன்னால் சாப்பாடை ஊட்டி விடும். கிச்சனில் போயிட்டு இந்த சமையலை எனக்கு செஞ்சு கொண்டு வா அப்படின்னா அதுக்கு ட்ரெயின் பண்ணிவிடுவாங்க, செஞ்சு கொண்டு வரோம். எனக்கு தண்ணி வேணும் அப்படின்னா செய்யும், செஞ்சுட்டு உட்காந்துரும், இல்லை நின்றுடும், இல்லை போய் சார்ஜிங்கில் நின்றுடும் ஏதோ. ஆனால் இவங்க குரல் கேட்டால் வந்துடும், இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணும். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இப்போது போயிட்டுருக்கு. ட்ரேடர்ஸுக்கு என்ன மாதிரி இது பண்ணுது? ட்ரேடர்ஸுக்கு வந்து இன்றைக்கி தேவை இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். தேவை இருக்குது, டெக்னாலஜி தேவை, கண்டிப்பாக தேவை இருக்குது. ஆனால் இன்னும் என்னுடைய ட்ரேடர்ஸ் நினைக்கல ஃபுல்லாக வந்து. ஏன்னால் எப்படி தேவை இருக்குது தமிழ்நாட்டில் குறிப்பாக சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் வந்து எத்தனை அரசியல் பிரச்சனைகளை பற்றி பேசினாலும், டெய்லி எத்தனை குறைகளை அரசியல்வாதிகளை பற்றி வருத்தங்களை தெரிவித்தாலும் வந்து முன்னேறிய மாநிலங்களில் தமிழ்நாடு ஒரு மாநிலம். ஆமாம், அதை நான் திரும்ப பதிவு செய்வேன். எந்த கட்சியும் தனிப்பட்ட இதை கொடுக்கல, நான் கிரெடிட் கொடுக்கல. நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தான் கிரெடிட் கொடுக்குறேன் வந்து. ஆகையால் இந்த தமிழ்நாட்டில் இந்த முன்னேற்றம் வந்திருக்கிற காரணத்தினால இன்றைக்கி ஒரு சராசரி வேலைகளெல்லாம் செய்யறதுக்கு மேன் பவர் ஷார்ட்டேஜ் வந்துருச்சு. ஏன்னால் ஒரு ஏழை குடும்பம் அப்படிங்கிற குடும்பம் இன்றைக்கி என்ன சம்பாத்தியம்னா 40,000 ரூபாய் சம்பாத்தியம் கூட்டா. அப்பா அம்மா மகள் பையன்
4 பேரும் வேலைக்கு போனால் 40,000 ரூபாய் கிடைக்கிறதுங்கிறது ஈஸியாக இன்றைக்கி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உருவாயிடுச்சு. அதனால தான் நீங்கள் வந்து எந்த ஸ்லம்முக்குள்ளே வேணாலும் நுழைஞ்சு பாருங்கள், இன்றைக்கி ஒரு காட்ரேஜ் பீரோ இல்லாமல் இருக்காது, ஒரு 2 டிவி இல்லாமல் இருக்காது. இலவசம்லாம் இல்லை, அவங்களாலே வாங்க உழைச்சி சம்பாதிக்கிறாங்க. அவங்களாலே வாங்க முடியும். இலவசம் கொடுத்தா அதையும் வாங்கி வச்சுப்பாங்க, அவ்வளோதான். வாஷிங் மிஷின் இல்லாமல் இருக்காது. ஆனால் அந்த அம்மா துணி துவைக்கிற வேலைக்கு போவாங்க. அவங்க வீட்டில் வாஷிங் மிஷினில் வேலை செஞ்சால் தான் அவங்க போய் அந்த வீட்டில் 10,000 ரூபாய் மாதம் சம்பளம் வாங்க முடியும். சார் 150 ரூபாய் 200 ரூபாய்க்கு வேலை செய்கிறவங்க கிடைக்கிறாங்க. அதெல்லாம் போயிடுச்சு உங்களுக்கு. ஆகையால் அதுபோல் மிகப்பெரிய தட்டுப்பாடு முன்னிலை வேலை செய்கிறவங்களுக்கு ஏற்பட்ட காரணத்தினால்தான் நீ அளவுக்கு அதிகமாக இந்த நார்த் ஈஸ்ட்லேருந்து நம்ம எல்லாருக்கும் ஒரே வார்த்தை தான் சொல்லுவோம், வட இந்தியர்கள், பீகார்காரன்னு சொல்லுவோம். பீகாரங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆமாம், அப்படி தான் சொல்லுவாங்க. வந்து நார்த்தில் ஆரம்பித்து நார்த் ஈஸ்ட் வரைக்கும் போகுது. பீகார் நார்த்தோட சேர்த்துக்கே கிடையாது. இருந்தாலும் நமக்கு அது பழகி போயிடுச்சு. அவங்களாம் இங்கே வந்து நல்ல தமிழ் பேசுகிறான். நம்ம எங்கேயாவது சலூனுக்கு போயிட்டு நமக்கு தெரிஞ்ச அரைகுறை ஹிந்தியில் அவனுக்கு சொன்னால் தமிழ்லேயே சொல்லுங்கள் சார்ன்றான். எல்லா கடையிலையும் வந்துட்டாங்க சார், அண்ணாச்சி கடையில் கூட வந்திருக்காங்க சார். தமிழ்நாட்டில் குறைஞ்சபட்சம் 1.5 கோடி நார்த்து ஈஸ்ட் குறைஞ்சபட்சம் மாநிலத்திலேருந்து தமிழ்நாட்டில் ஒண்டி இருப்பாங்க சார். 1.5 கோடி இருப்பாங்க. நம்மளுடைய ஃபிகர்ஸ் எல்லாம் தப்பு. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், இரஸ்பெக்டிவ் ஆஃப் செக்டர் சொல்றீங்க. இன்னமும் வந்து இதை மீறி இது பத்தலை. நீங்கள் ஹோட்டலில் போய் பாருங்க, ஆள் தேவை. ஆமாம், என்ன வேலைக்கு ஆள் தேவை? நான் சர்வ் பண்ண ஆள் தேவை. இப்படி தான் போட்டிருப்பாங்க. ஃபாஸ்ட் ஃபுட் பார்க்குறீங்கல்ல, அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையிலலாம் பாருங்கள், இந்த சைனீஸ் ஐட்டத்தை பண்ணுறதெல்லாம் யார் பண்ணுறாங்கன்னு? நார்த் இந்தியன்ஸ் தான். ஒருவேளை நம்ம அரசியல் காரணங்களுக்கோசரம் கட்சிகளை வந்து நார்த் இந்தியன்ஸை இந்த பான்பராக் வாயன், பீடா வாயன், அப்படி இப்படின்லாம் சொல்லி விரட்டி விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய பொருளாதாரம் இன்றைக்கு மாதாந்திர பொருளாதாரம் குறைஞ்சபட்சம் 25% அடிவாங்கும். ஓகே, அவன் இல்லை செத்தோம் வியாபாரம். அந்த அளவுக்கு டிபெண்டன்சி போக்கு நோக்கி நம்ம நடந்துட்டோம். இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவருக்கு மனசில் தோணுதை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. சார், ஒரு பெரிய தலைவர்கள் வந்து 4 கட்டமாக சிந்திக்கணும். அவர் சிந்திக்கிறது அவர் நாட்டு மக்களுக்கு நல்லது, எல்லாம் உண்மை. ஆனால் என்ன உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்கிறது இருப்பாங்க. இன்றைக்கி காத்தால எழுந்தா இவன் நேற்றுக்கு இப்படி பேசிட்டானா 50% அவனுக்கு டாரிஃப் அப்படின்னு அவர் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு. வெனிசுலாவா நான் எடுத்துக்கிறேன், இதை நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு மேப்பு போட்டு விட்டுருக்காரு. வெனிசுலாவு, கனடா, கிரீன்லாண்டு, இந்த 3 நாடும் அமெரிக்காவுக்கு சொந்தமான நாடு போட்டு விட்டுருக்காரு. ஒன்று போட்டிருந்தாங்க, அண்ணன் எடுத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் சொல்றாங்க. ஆகையால் தமிழ்நாடு தென் மாநிலங்களில் முதன்மை இடம் பெற்றிருக்கு முன்னேற்றத்தில். இத்தனை பிரச்சனை இருந்தாலும் அதை நான் பதிவு பண்ணுறேன் வந்து தனி அதெல்லாம். ஆனால் பெங்களூர் அந்த ஐடி செக்டார்னால பெரிய முன்னேற்றத்தை கண்டு அங்கே கூட இனிமேல் இருக்க முடியாது சொல்லி மாறுறாங்க. ஹைதராபாத் அது மாதிரி தாறுமாறான முன்னேற்றங்கள் வந்திருக்கு ஐடி செக்டார்னால. எல்லாம் பெங்களூரில் ரோடு பிரச்சனை, அது பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி கூட்டம் யாராலையுமே காரில் போயிட்டு வர முடியல. அவ்வளோ ஒரு குடும்பத்துக்கு 4 கார் வந்துடும். ஸோ இப்படி இருக்கச்சு இந்த தட்டுப்பாடு வந்த காரணத்தினால எங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு, கடைக்காரங்களுக்கெல்லாம் வந்து மேன் பவர் இல்லை. நான் எங்கிட்ட இருந்த மேன் பவர் எல்லாம் எவன் திருடிட்டு அபகரிச்சுட்டு போயிட்டான். எங்கே இருக்காங்க அவங்கெல்லாம்? அதான் அவன்லாம் இந்த ஜெப்டோ, ஸ்விக்கி, இன்ஸ்டாமார்ட் இதுக்கெல்லாம் போயிட்டாங்க. காரணம் சுற்றி அவங்க வந்துடுறாங்களே சார். அவங்க வந்துடுறாங்கல்ல, நான் வேற அவங்களையே குறை சொல்கிறேன்னு தோணும். அது மாதிரி நினச்சிப்பாங்க, தோணும். ஆனால் அப்படி இல்லை. அதாவது என்கிட்ட அவன் வந்து எந்த வியாபாரத்தை கெடுக்க வந்திருக்கான், அபகரிக்க வந்திருக்கான்? நுகர்பொருள் வணிகத்தை தான் அபகரிக்க வந்திருக்காங்க. ஏன் நுகர்பொருள் வணிகத்தை அபகரிக்க வந்திருக்கான்? இதுதான் இந்தியாவில் 10 லட்சம் கோடி ரூபாய் டர்ன் ஓவர் நடந்துட்டு இருக்கிற வணிகம். ஒரு வல்லுநர் இப்போ சமீபத்தில் செஞ்ச சொன்னார், அவர்